அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரா சத்தான காலையிலே கம்பு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கம்பு கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்டா சூப்பரா நல்லா வாசமா இருக்கும். நைட்டே கம்பெல்லாம் ஊற வச்சாச்சு. அதை தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில போட்டு நல்லா குருணையா உடைச்சு உப்பு போட்டு நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி கொப்பரையில வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கம்பு கொழுக்கட்டை தயார். இந்த கம்பு கொழுக்கட்டைக்கு சைடிஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளப்பாகு ஊத்தி தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க பொண்ணுக்கு இதுதான் பிடிக்கும். இந்த இனிப்பு தான், காரத்தை விட இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸுக்கு 4 கொழுக்கட்டையை போட்டு அப்படியே இந்த வெள்ளைப்பாகையை ஊத்தி கொடுத்தோம்னா ஊற ஊற செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு இதான் காலையில டிஃபன். மதியானத்துக்கு சாதம், தக்காளி ரசம், கத்திரிக்காய் வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறங்கிறத வீடியோ கீழே லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரனூர் என்ற ஊரில் இருக்கும் நஜிமா பேகம் என்ற சிஸ்டருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சிஸ்டர், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், கடவுள் உங்களை என்றும் ஆசீர்வதிக்கட்டும் சிஸ்டர். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், கவலைப்படாதீங்க சிஸ்டர். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.